Daily. Taste the Daily. சரியான ட்ரீட்டா நான் பார்த்துக்கலான்னு சொல்லி ஒரு படத்தை இறக்குனாப்புல டான்ஸ் வந்து அப்போதான் பயங்கரமா பூம் ஆகி க்ரோத் ஆகிட்டு பயங்கரமா FTFS தாண்டா வாழ சொல்லிட்டு போய் பார்த்தோம். ஏதோ ஒருத்தா அவருக்கு இருக்குது இங்கே அடி வாங்கியிருக்காரு நினைக்கிறேன். யாருமே பார்த்துட்டு கைது அடிக்கலாம் வெளியே வர முடியாது. இன்னும் கலைஞர் தான் வரணும். செம்ம படம் பண்ணாலும் ஒரு நல்ல டைரக்டர்னு தரணும். அவார்டு கூட அவங்க வாங்கிக்கலாம். ஹாய் ஹலோ திரைமொழி நேயர்கள் அத்தனை பேருக்குமே பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை மீட் பண்றோம்னு பாத்தீங்க அப்படின்னா JM ரஃபி பிரதர். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? செம்மையா இருக்கேன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த ஒரு கில்லின்ற மூவி ரீரிலீஸ்ல ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கு. வேற எந்த படமும் இது வரைக்கும் படைக்கல. இன்னுமே இந்த அளவுக்கு ஒரு சாதனை படைக்குமான்றது டவுட்டா இருக்கு. அப்படி என்ன இருக்கு அந்த கில்லில? ஏன்னா விஜய் சார் எவ்வளவு படம் பண்ணியிருக்காரு, அதை விட மாசம் அதை விட சூப்பரா படம் பண்ணியிருக்காரு. ஸோ பிரகாஷ் சார் அதை விட சூப்பராக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. த்ரிஷா மேம் அதை விட பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டோரியும் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான அந்த அளவுக்கான ஸ்டோரி இல்லை, ஒரு 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 யதார்த்தமான ஸ்டோரி. ஆனால் இது எல்லாத்தையும் எப்படி கனெக்ட் பண்ணி ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறமும் மக்கள் மனசுல இவ்வளோ நாள், கிட்டத்தட்ட ஒரு 100 நாள் இல்லை 200 நாள் போட்டால் கூட ஓடுன்ற அளவுக்கு போய் ரீச் ஆனதுக்கான காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் ஆல்பம் ஹிட்னு சொல்லிட்டு அது கோல்டன் அவார்டு ஏதோ வாங்கின வித்யாசாகர் சார். ஃபர்ஸ்ட் அந்த நம்ம அந்த சினிமா அந்த டைப்ல போட்ட 6 பாட்டு ஹிட்னா அது வந்து கில்லி படம். அது வந்து படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். கண்டிப்பா. அப்போ வந்து விஜய் சாரோடைய டான்ஸ் வந்து அப்பதான் பயங்கரமா பூம் ஆகி க்ரோத் ஆகிட்டு பயங்கரமா வந்துட்டு இருக்கு. அவர் வந்து எக்ஸ்ட்ராடினரியா டான்ஸ் ஆடினாரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அது கவர் ஆச்சு. இப்போ என்னன்னா இந்த பசங்களுக்கெல்லாம் அந்த கில்லி படம் வரும்போது பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் எல்லாம் ஸ்கிரீன்ல சின்ன ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருந்தவங்க சரியான நான் பாத்துக்கடான்னு சொல்லிட்டு ஒரு படத்தை இறக்குனாப்புல. அதனாலதான் பெரிய சக்சஸ். என் வயசுக்கு நான் தியேட்டர்ல டான்ஸ் ஆடின படம் இப்ப ரீசெண்டா சூரத்தேங்க ஆடுறா கூட டான்ஸ். கொக்கர ஆடினா அது எல்லாரும் ஆடுவாங்க. சூரத்தேங்க ஆடுறா ஓப்பனிங் சாங்க்கு செம்ம டான்ஸ். அதுல என்ன இல்ல, பிரகாஷ் சார் இல்லையா, த்ரிஷா இல்லையா? த்ரிஷா மேம் வந்து இப்ப கூட அப்படிலாம் நடிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க கண்ணுல கவர்ச்சிருக்கும், அவங்க ட்ரெஸ்ல கவர்ச்சிருக்கும், அந்த லுக்ல கவர்ச்சிருக்கும். இந்த அளவுக்குலாம் இப்ப பண்ண மாட்டாங்க. இப்ப அவங்க அப்படியே பேட்டர்னே மாத்திட்டாங்க, எப்படி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு அந்த சாலாலா பாட்டுக்கு ஆரம்பிச்சுங்க பாருங்க பொண்ணுங்க கமலா தியேட்டர்ல ஒன்ஸ் மோர் போட்டு ரிவைண்ட் பண்ணி போட்டு அந்த அருண் ப்ரோ மறுபடியும் போடுறேன் போட்டு ஹைப்பை ஏத்திட்டாங்க பாருங்க. புது படம்லாம் காலி ஆயிடுச்சு. அந்த 3 வீக்ஸ் கில்லி தூக்க முடியல, அந்த அளவுக்கு டாமினேட் பண்ண படம். இதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் பிளான் பண்ணாங்க நிறைய படம் போடலான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு போடலன்னா கூட ஓரளவு போச்சு. அதுக்கடுத்து சொன்னா வாரணமாயிரம் என் பையன் சொன்னான், டேடி இந்த படத்தை நான் தியேட்டர்ல பார்க்கல, போலாமான்னு. FTFS தாண்டா வாழான்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். என்ன மாதிரி அவன் என்ஜாய் பண்ணா தெரியுமா? அது உங்களுக்கு தெரியும், அஞ்சலா பாட்டுக்கு நான் ஆடுனேன். அவன் உட்காந்து அவன் ஆட மாட்டான், அவன் கொஞ்சம் கம்ஃபர்டா ஃபீல் பண்ணுவான். அவனும் வந்து ஆட ஆரம்பிச்சிட்டான் அஞ்சலா பாட்டுக்கு. என்ன ஃபீல் அது, லவ்னா பெயின்னா GVM சார் தான். அந்த லவ் படம்னா இப்பயும் நான் சொல்றேன், GVM சார் அடிச்சுக்கவே முடியாது. ஏதோ அவர்கிட்ட இருக்குது, எங்கேயும் அடி வாங்கியிருக்காரு நினைக்கிறேன். அவ்வளவு ஃபீல் சூப்பரா கொடுப்பாரு. விண்ணை தாண்டி வருவாயெல்லாம் பாத்தீங்கன்னா அது என்ன இருக்கு சொல்லுங்க, படம் பெரிய பிளாக் பஸ்டருக்கு என்ன இருக்கு விண்ணை தாண்டி? அதுமே கேள்விக்குறியாவே இருக்கு. கேள்விக்குறி இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்காங்க. இதுல VR மால்ல ஓடிட்டு இருக்கு. இப்பயும் ஒரு ஷோ போயிட்டு இருக்குது. அது ஓடி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 800 நாள் கிட்ட ஓடிட்டு இருக்கு. இன்னும் ஒரு ஷோ ஓடிட்டு இருக்கு. என்ன ஆச்சுங்க, பயங்கரமான ஃபீல். லவ் உண்மையிலே அது இருக்கும். சரி ஒரு படம் பார்க்கணும்னா டைம் இருக்கு 2 மணி நேரம், ஓகே, இடையில 1 மணி நேரம் வந்துடுறாங்க. நானும் போய் பார்த்தேன். அப்படி இருக்கும். ஆனா வெயிட்டா இருக்கும். போட்டோகிராஃபியா இருக்கட்டும், ஏராமன் சார் சாங்கா இருக்கட்டும், STR, திரிஷா மேம், GVM பிரிச்சிருப்பாங்க, சூப்பரா பண்ணிருப்பாங்க. அதுக்கடுத்து ஒரு 2-3 படம் கூட அந்த அளவுக்கு பெருசா நம்ம போகலன்னா கூட உண்மையிலே ஒரு நல்ல படம். இப்ப எனக்கு இன்னொரு விஷயம்னா, கில்லிக்கு ஈக்குவலா இன்னொரு மூவி ரீரிலீஸ் பண்ணாங்கன்னா அது கில்லிக்கு ஈக்குவலா இந்த மூவி படம் ஓடும் அப்படின்னா ஏதாவது ஒரு படம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? இது விஜய் படமா இல்ல வேற எந்த படமா? எந்த ஒரு படமா இருந்தாலும் சரி. ஸோ கில்லி படத்துடைய ரீரிலீஸ்க்கு ஈக்குவலான ஒரு படம் இந்த படம் ரிலீஸ் ஆனா, ஸோ கில்லிக்கு ஈக்குவலா இந்த படம் ரீரிலீஸ்ல சக்சஸ் கொடுக்கணும்னா நீங்க என்ன படம் சொல்லுவீங்க? ரீரிலீஸ் சக்சஸ் கொடுக்குமான்னு தெரியாது. ஆனா நம்ம நிறைய படத்தை சொல்லலாம். ஒரு படம் சாமி சொல்லலாம்.
சாமியில வந்து உங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கு. ஓகே. ஆல் டைம் சாங் ஹிட்டு, அதே திரிஷா இருக்காங்க. ஃபைட்ஸும் அப்படி இருக்கும். விக்ரம் சார் நடிப்பும் அந்த மாதிரி இருக்கும். வேற நம்ம என்ன சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா, சாமிக்கு அடுத்து எப்பயுமே கூட துப்பாக்கி. துப்பாக்கி. துப்பாக்கி வந்து நீங்க எப்போ போட்டாலும் பார்க்கலாம். நான் நினைக்கிறேன் அது வந்து தமிழ் சினிமாவுக்கு ஃபர்ஸ்ட்டு பேன் இண்டியா. என்ன ரீசன் கேட்டா கன்டென்ட். நீங்க எங்க வேணாலும் நீங்க போடலாம். குஜராத்ல போய் நீங்க வந்து குஜராத் லாங்குவேஜ்ல வந்து நீங்க டப் பண்ணிட்டு நீங்க துப்பாக்கியா போடுங்க, கண்டிப்பா பார்ப்பானுங்க. அதான் அந்த மாதிரியான ஒரு அந்த மாதிரி படம். நீங்க கில்லியை கொண்டு போய் கூட நீங்க வந்து நீங்க போட முடியாது. நீங்க கில்லியை கொண்டு போய் நீங்க டெல்லியில வந்து ஹிந்தில போட்டீங்கன்னா போகாது அது. ஆனா எப்படி கண்டென்ட் தெரியுமா முருகதாஸ் சார் கொடுத்தது? நீங்க கொண்டு போய் நீங்க போடுங்களேன், போஜ்புரியில நீங்க மாத்தி போடுங்க, பார்ப்பானுங்க. ஏன்னா கண்டென்ட் அந்த மாதிரி. ஒரு மிலிட்ரி மேனு ஊருக்கு சும்மா வெக்கேஷன்ல வர்றான், அவன் பண்ற சேட்டை இருக்குது. 12 பேர் அந்த டைம்ல செட் பண்ணிட்டு போற ஷாட்டு இந்தியா சினிமாலே எவனுமே எடுக்கல அந்த ஷாட். அந்த ஒரு 4 நிமிஷம் வந்து பதைக்கும் பாருங்க. அவங்க கோட் சூட் போடுறாங்க, அது சும்மா கோட் சூட் போடுவாங்க. அதை அந்த வில்லன் வந்து அதை ட்ரேஸ் பண்ணி வந்து இந்த மேரேஜ்ல கோட்டு போட்டு வந்து எங்க கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அந்த மாதிரி கஜினி நம்மளுக்கு பண்ணாப்புல அது பேன் இண்டியான்னு சொல்லிட்டு போய் பண்ணாங்க. அங்க ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனா இங்க சக்சஸ் ஆயிடுச்சு, அங்க ஃபெயிலியர் ஆச்சு. ஆனா துப்பாக்கி ஆல் டைம் ஃபேவரட் ஃபார் முருகதாஸ் சார். விஜய் சார் நல்லா தெரியும். இந்த படம் வந்து பெரிய படம், எல்லா படத்தையும் தூக்கி சாப்பிட்ற படம் துப்பாக்கி தானே அவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அதுதான் பேன் இண்டியா. நீங்க அதுக்கடுத்து விஜய் படத்தை எந்த படத்தையும் சொல்ல முடியாது, எந்த கண்டென்ட்டுமே நீங்க வெளில கொண்டு வர முடியாது. சர்க்கார்னு ஒரு படம், அதே இவர் தான் பண்ணாரு, முருகதாஸ் சார் தான் பண்ணாரு. அது யாருடைய கண்டென்ட்? நம்ம இந்தியா தமிழ்நாட்டில் உள்ள கண்டென்ட். ஜெயலலிதா அம்மாவுடைய இது, கலைஞருடைய இது, இந்த மாதிரி வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி பண்ணதுனால தமிழ்நாட்டை தவிர எங்கேயுமே நகரல அது. ஏன்னா நம்மளுக்கு தான் ஸ்டோரி தெரியும், இவங்க இப்படி பண்ணாங்க, அவங்க அப்படி பண்ணாங்க, இந்த கேரக்டரா இது ஜெயலலிதா அம்மா கேரக்டர், இந்த கேரக்டரா இது கலைஞர் இது பண்றாங்க, நம்மளுக்கு தான் அது கனெக்ட் ஆகுமே. ஒரு இந்திக்காரனுக்கு அது சுத்தமா தெரியல. அது வந்து தப்பு பண்ணிட்டாங்க. அந்த இது என்னன்னா பேன் இண்டியா கொண்டு போக முடியாத அளவுக்கு தப்பு பண்ணாரு. ஆனா துப்பாக்கி ஆல் டைம் ஃபேவரட். எப்போ வேணாலும் போடலாம், எப்போ வேணாலும் பார்க்கலாம், டிவியில போட்டாவே பார்க்கலாம். ஓகே, சூப்பருங்க. இப்போ ஒரு மூவி விமர்சகரா இவ்வளோ விஷயம் நீங்க ஷேர் பண்ணீங்க. பல கேட்டகரிஸ் நான் நிறைய இது கேட்டுட்டேன். இப்போ இது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கேட்டகரியில போமே போகலாம். இந்த குடும்பங்கள்லாம் சேர்ந்து அப்படியே மொத்தமா உட்காந்து ஒரு புளியோதரை கட்டி சாப்பிட்ற படம்னா எந்த மாதிரியான படங்கள்லாம் நீங்க சொல்லுவீங்க? இந்த காலகட்டத்தில் வந்த படமா? அந்த காலகட்டத்தில் இப்ப இல்ல, ஆல் ஓவரா. ஒரு எக்ஸாம்பிள், நான் எனக்கு தெரிஞ்சு நாங்க பார்த்த படம் வந்து முத்துக்கு முத்தாக அப்படின்ற ஒரு படம் வந்துருந்துச்சு. மாயாண்டி குடும்பத்தார் அப்படின்ற ஒரு, சூரிய வம்சம், இதெல்லாம் வந்து இதெல்லாம் உட்காந்து பாக்குற படம். நீங்க சொன்ன உடனே எனக்கு கண்ணெல்லாம் கலங்குது. முத்துக்கு முத்தாக, மாயாண்டி குடும்பத்தார், வேற ஒண்ணுமே இல்லை. சொல்லும் போதே கண்ணு கலங்குதுன்னா என்ன எமோஷன், என்ன ஃபேமிலி சென்டிமெண்ட், என்ன அண்ணன் தம்பி பாசம், என்ன அண்ணன் தம்பி பாசம், அம்மா அப்பா விட்டு கொடுக்குறது பையங்களுக்கு அப்படியே ஃபுல்ஃபில் பண்ணி பார்க்கலாம். பாவம் ராசமுத்துவரன் சாரு இப்போ இல்லை நம்ம கிட்ட, ஆனா பெரிய படைப்பை நம்மளோட கொடுத்து போயிருக்காரு. இன்னைக்குமே சரி, கண்ணு கலங்குற மாதிரி ஒரு படம்னா முத்துக்கு முத்தாக, மாயாண்டி சொல்லவே முடியாது. ஏன்னா ரொம்ப எமோஷனலா அந்த மாதிரி ஒரு செம்ம படம். உண்மையாக நீங்கள் சொல்கிற மாதிரி கட்டி சோறு கட்டில யாருமே பார்த்துட்டு கைதட்டிலாம் வெளியே வர முடியாது. கண்ணு கலங்கிட்டு தான் வரணும். அவங்க ஃபீல் வந்து ஒரு 2 நாளைக்கு அப்படியே நிற்கும், தாக்கம் இருக்கும். இப்போயே டிவியில் போட்டால் நிற்கும். பெரிய படைப்பை படைச்சிட்டு போயிட்டாரு அவரு. அது எப்படி அந்த விஷயம் கன்வே ஆச்சு? ஏன்னா எத்தனையோ கிராமங்கள் சார்ந்த படம்லாம் இருக்கு. பட் எல்லா படங்களும் வந்து நம்மளை உள்ளக்க கொண்டு போய் இந்த மாதிரி ஃபீல் பண்ண வைக்குமான்னு தெரியல. ஆனா அந்த ஒரு முத்துக்கு முத்தாக படமோ இல்லை இந்த மாயாண்டி குடும்பத்தார் படமோ அந்த ஒரு எமோஷனல் சீக்வன்ஸுக்கெல்லாம் அப்படியே கண்ணு கலங்கி வந்துருது. நம்ம தடுத்தாலும் வந்துருதுன்னா அதுக்கு பின்னாடி என்ன ஒரு மாயாஜாலை? அவங்க வந்து அந்த கற்பனையா வந்து ஒரு ஃபேமிலி டிராமா பண்ணும் போதுன்னு முடிவெடுத்த பின்னாடியே உடனே பேப்பர் டே இதே ஸ்கிரிப்ட்னு எழுதவே முடியாது. அந்த வாழ்ந்தவங்களையும் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களையும் எல்லாத்தையுமே அழிஞ்சு. அது பெரிய நம்ம இந்த காலத்துல என்ன பண்றாங்க தெரியுமா? இல்லை டிவிடி போட்டு பார்த்துடுறோம். நான் ஒரு சைக்கோ த்ரில்லர் பண்ண போறேன், ஒரு 15-20 தடவை பண்றேன். எதுக்கு தெரியுமா? அந்த படத்தை பார்த்து இது இன்ஸ்பிரேஷன் இல்லை, என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரிய. ஆனா ஃபேமிலி ட்ராமா அப்படி பண்ணவே முடியாது. இங்கிலீஷ் படம் இப்பயும் ஃபேமிலி ட்ராமா வருது, நம்மளால அதை வந்து ஏற்றுக்க முடியாது. இங்கிலீஷ் தெரிஞ்சா நம்மளுக்கும் சப்டைட்டில் போட்டால் கூட நம்ம ஏற்றுக்க முடியாது. அவங்க வந்து அதை வந்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷம் 5 வருஷம் மெனக்கெட்டு அந்த காலகட்டத்தில் நம்பி இந்த படத்தை எடுத்ததுனால தான் ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தேட்டருக்கு அந்த முத்துக்கு முத்தாக மாதிரி ஒரு ஃபேமிலி ட்ராமா வந்து இப்போ உட்காந்ததா ரொம்ப கஷ்டம். அப்பயே சூரிய வம்சம் எடுத்துக்கிறங்க, நாட்டாமை எடுத்துக்கிறங்க, சேரன் பாண்டியன் எடுத்துக்கிறங்க, கே.எஸ். ரவிக்குமார் சார்லாம் பெரிய பெரிய டேரக்டர்ன்றதெல்லாம் ஃபேமிலி ட்ராமா தான். அவர் எந்த ஆக்ஷனுக்கும் போகல, எந்த இதுக்குமே பேசல, எல்லாமே ஃபேமிலி ட்ராமா. அப்படி இருக்கும் படம். நிறைய பேர் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். நம்ம விக்ரமன் சார் வந்து பெரிய இது உதாரணம். அவருடைய
வரிசையா எல்லா படமே ஹிட். லாஸ்டா வந்து சென்னை காதல்னு ஒரு படம் பண்ணாங்க, அதுதான் அவருக்கு சரியா போல. இந்த காலகட்டத்துக்கு அதை வந்து புரிஞ்சுக்க முடியல மக்கள். ஆனா நல்ல படம் ஆக்சுவலி. ஒரு டைரக்டரா சொல்றேன், அந்த படம் ரொம்ப நல்ல படம். அந்த படம் சரியா போகல. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மக்களுக்கு வந்து அந்த கதை வந்து சுத்தமா புரியல. அந்த 2K கிட்ஸ்க்கு புரியல. அதுக்கு முன்னாடி வந்த படமெல்லாம் அப்பா அப்பா, புது வசந்தம் எடுத்துக்கிறங்க, சூரிய வம்சம் எடுத்துக்கிறங்க, பிரியமான தோழி எடுத்துக்கங்க. அதுல வந்து எவ்வளவு ஒரு நட்பு, இவ்வளவு அழகா இருந்தது. இந்த காலத்துல கண்டிப்பா முடியாது. நட்பு வந்து அந்த பாயிண்ட் மிஸ் ஆகி லஸ்ட்ல போய் முடிகிற மாதிரி தான் இருக்கும் இந்த காலத்துல உள்ள கதைகள்லாம். அங்க நட்பு நட்பாவே இருக்கும். மாதவன் வாழ்ந்திருப்பாங்க. பெஸ்ட் ஆஃப் மாதவன் சொல்லணும்னா ஒரு 3 படம் சொல்லலாம். ரன்னு, தம்பி, பிரியமான தோழி, இப்ப லாஸ்டா வந்தது இறுதி சுற்று. மாதவனோட கேரியர் பெஸ்ட்னா இந்த 4 படம் தான். அதுல வந்து விக்ரமன் சார் படம் பிரியமான தோழி இருக்குது, நம்ம இவரோட ரன் படம் இருக்கு, ரன் லிங்குசாமி சாரோட ரன் படம் இருக்குது, சுதாவுடைய இறுதி சுற்று படம். அந்த மாதிரி பெஸ்ட்டாக கொடுத்துருக்கப்பல ஃபேமிலி ட்ராமா வந்து அந்த காலத்துலலாம் பண்ண முடியும். அவங்க தான் வாழ்ந்து பண்ணாங்க. இப்போ அவங்களுக்குலாம் உண்மையிலேயே பயம். ஏன்னா இந்த 2K கிட்ஸ் ஏற்றுக்கவே மாட்டாங்க. இப்போ யார் தேட்டரை ஃபில் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000ல் பண்ணவங்க 2K கிட்ஸ் தான் ஃபில் பண்ணுறாங்க. அவங்களுடைய கற்பனையும் அவங்களுடைய பார்க்குற ஸ்டைலும் அவங்களுடைய ஃபாஸ்டான வேர்ல்டுக்கு வந்து அந்த கதைகளை வந்து உயிரே கொடுக்காது. நீங்கள் என்னதான் நீங்கள் மெனக்கெட்டாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, அந்த 2K கிட்ஸ் வந்து தேட்டரை வந்து ஃபில் பண்ணால் மட்டும்தான் படம் இப்போ ஓடும். இல்லைன்னா படம் நல்ல படமாக இருக்கும், ஆனால் கலெக்ஷன் வராது. படங்கிறது பணம் போடுற விஷயம். பணம் போட்டவனுக்கு பணம் திரும்ப கிடைக்கணும். அப்படிங்கும்போது இவங்களுக்கு பிடிச்ச மேட்டரை தான் நம்ம உள்ளே வைக்க முடியும். அதுதான் இந்த காலகட்டத்தில் ஜெயிக்க முடியும். நீங்கள் படம் பண்ணாலும் நீங்கள் படம் பார்த்துக்கலாம். படம் நல்ல படம் பேர் வாங்கிக்கலாம். செம்ம படம் பண்ணாலும் ஒரு நல்ல டைரக்டர்னு பேர் எடுத்துக்கலாம். அவார்டு கூட அவங்க வாங்கிக்கலாம். கலெக்ஷன் போகாது. நிறைய பார்த்துங்க அந்த மாதிரி தான்.